இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 25ஆம் நாள் 7/2/2025 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35. லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி அதிகாலை 1:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. இது இரவு 11:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இரவு 8:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிருடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12 முதல் 1 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. இரவு 8:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றியலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான நல்ல ஒரு நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிர்வாகத்தை நல்லபடியாக பார்க்கவும் செய்வீங்க. சிலருக்கு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வேலையில 3வது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று இருவருக்கும் இடையில காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல் தீர்க்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. ஏற்றத்தை காண்பதாகவும் இருக்கும். இன்று செலவுகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. இன்று தாமதம் என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் வேகத்துடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. மற்றவர்கள் நிமிர்ந்து நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை எல்லாமே நிதானத்துடனும் செய்து முடித்து வெற்றியையும் பெற்று விடுவீங்க. தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. திட்டமிட்ட வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளையும் பெறுவீங்க. நிலையான வருமானத்தை ஏற்படுத்தவும் செய்வீங்க. முரண்பட்ட கருத்துக்கள் உடையவர்கள் கிட்ட நீங்க விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய யோசனையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடனும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியையும் காணும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஆனால் வெளி உணவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலையில எதிரிகள் ஏதாவது தொந்தரவுகள் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அலைச்சல்களும் இருக்கலாம். குடும்பத்தில் பிள்ளைகளுடன் நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த சில பணிகள் நிறைவும் பெறும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும்.
நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுடைய வலிமையை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். பணிகளை எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு கூடுதலாக முயற்சிகளை எடுக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல காதல்ல மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் இனிமையான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய முறைகளை கையாளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விரும்பிய பெண்கள் இடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரலாம். அரசு பணியாளர்களுக்கு சிறப்பான நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி கடன்களை தடையின்றி பெறவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். கணவன் மனைவிக்கு இடையே பயனுள்ள விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படவும் செய்யும். சிலருக்கு குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல என்று முன்னேற்றமான போக்கும் இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்கள் கூட நண்பர்கள் ஆவாங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புத்துணர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று காலை முதல் நல்ல செய்திகளும் தேடி வரலாம். மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. தொழில் தொடர்பான விஷயத்துல லாபகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவியினால தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளும் இருக்கும். தொழில புதிய வாய்ப்புகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்கள் கிட்ட இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். உயர்கல்வி குறித்த குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். நல்ல செய்திகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுடைய சந்திப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நிர்வாக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எந்த ஒரு வேலையையும் எச்சரிக்கையுடன் கையாள்வதும் நல்லதுதாங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடலாம். இது உங்களுடைய பெயரை கெடுத்து விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். வேலைகள்ல ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் மாறும். சின்ன சின்ன தவறுகளையும் திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் உண்டாகும். உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. மூத்த உறுப்பினர்களுடன் உறவு நிலை நன்றாகவும் இருக்கும். அவர்களிடத்துல சமாதானமான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்ற செலவுகளும் ஏற்படலாங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். சாதகமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. உங்கள் தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வீட்டை பழுது பார்ப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். யாரிடத்திலும் கோபமாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளிப்போன வாய்ப்புகளும் கூடி வரலாம். சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. ஒரு விஷயத்தை நினைத்து என்ற அதிக குழப்பத்துடனும் இருப்பீங்க. அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய விஷயத்துல அதிகமாக யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. விலை உயர்ந்த பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தி பேசிவிடவும் வேண்டாம். அவர்களுடைய வார்த்தைகளையும் மதிப்பளித்து கேட்பதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானம் தேவைப்படும் நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பணியிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. சட்ட விஷயங்கள்ல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். வழக்குகள்ல சாதகமான போக்கும் காணப்படுங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது பயன் தரக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவும் உண்டாகும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல லாபமும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சில தேவையற்ற செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கலவையான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்று உற்சாகத்துடன் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடனும் இருங்க. பணியிட சூழல்கள் சுமூகமாக தங்க இருக்கும். பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு அதன்படி செயலாற்றினாலே போதுங்க. திருமண ஒருவேளை கணவன் மனைவிக்கு இடையே இன்று பயனுள்ள உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணையுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய மகிழ்ச்சியான உணர்வுகளை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க.
இன்று முன்கோபத்தினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இதனால நல்ல நட்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கான பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும், நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று சாலைகள்ல நடந்து செல்லும் பொழுது கூட கவனமாக இருப்பதும் நல்லது. சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக செயல்பட்டு வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகத்தாங்க இருக்கும். சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை கவனமாக படித்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். கடின உழைப்புடனும் செயல்படுவீங்க. நண்பர்களும் உதவுவதற்காக பணத்தை கொடுக்கவும் செய்வாங்க. எதிர்பார்த்து இருந்த கடன் உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அல்லது கடையை மாற்றவும் செய்வீங்க. செய்யும் வேலைகள்ல எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான பணிகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. அலைச்சல்களின் மூலம் உடல் சோர்வும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்னதான் முயற்சிகள் ஏற்பட்டாலுமே அதுல ஏதாவது அதிருப்தியுடனும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களும் அதனை வரவேற்கவும் செய்வாங்க. தொழில ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் நீங்கும். பணிகளை சற்று கவனமாக மேற்கொண்டாலே போதுங்க. பொறுமையாக கையாள்வதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் கிட்ட மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களை பற்றிய பேச்சுக்களை கண்டிப்பாக என்று தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தினரிடத்திலும் சரி மற்றவர்களிடத்திலும் சரி முன்கோபத்தினை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் துணையின் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அவர்களுக்காக ஏற்பட்டு இருந்த மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகள் சிறப்பாகவும் இருக்குங்க. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கொடுத்த வாக்கினை தவறாமல் மட்டும் காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது தாங்க. இதை ஏதாவது மரியாதை குறைவை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. வேலை இடத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறும். அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு என்ற அலைச்சல்களும் இருக்கலாம். கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் இருக்கும். வரவு செலவு அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த வேலை செய்தாலும் அதுல கடின உழைப்புடனும் நேர்மையாகவும் இருப்பீங்க. புதிய முதலீடுகள் செய்ய நினைப்பவர்களுக்கு நன்றாக கவனித்து ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் என்ற நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொண்டு செயல்கள்ல வேகத்தை காட்டுவதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான செலவுகளும் ஏற்படலாம். மனதை உறுத்திய சில விஷயங்கள்ல இருந்து வந்த தெளிவும் உண்டாகும். கோபத்தை விடுத்து நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களும் உருவாகும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன் நிமித்தமான பிரச்சனைகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் உற்சாகமும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியுடனும் செயல்படுவீங்க. இன்று எல்லாவற்றையுமே சாத்தியமாக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலும் என்று உங்களிடத்துல காணப்படும். பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. சில பொறுப்புகளை நீங்கள் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லபடியாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் தாய் தந்தையுடன் ஏதாவது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். முன் கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. உங்களுடைய பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவுல குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில்ல சிறிது சுணக்க நிலையும் ஏற்பட்டு மாறும். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்கிவிடவும் வேண்டாம். உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களிடத்துல ஏதாவது உதவிகளை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய திறமைகளை நீங்கள் கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக ஏதாவது தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உங்களை சுற்றி இருக்கின்ற சூழல்கள் இனிமையாகவும் இருக்கும். இன்று புதிய திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிறரிடம் வாங்கிய பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. கடன் சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வெளியூர் அல்லது வெளிநாட்டுல வசிக்கிறவங்க கிட்ட இருந்து நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குகின்ற விஷயத்துல ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதிய பொருட்களை ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாகவும் அமையும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனை சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலையாட்களுடைய மாற்றங்கள் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். மனதுல எதையும் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் அனுகூலத்தை தருவதாகவும் இருக்கும். பணியில வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான மன உறுதியும் உங்ககிட்ட இருக்குங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. அவர்களிடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவும் நல்லுறவாகவும் அமையும். அவர்களும் என்று உங்களிடத்துல பிரியமாகவும் இருப்பாங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஏதாவது செலவுகள் இருந்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடவும் செய்வீங்க. நிதிநிலையில இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உயர்கல்விக்காக பிள்ளைகளை வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே நீங்க பேசி தீர்த்தும் கொள்வீங்க. நெருக்கமும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஆயத்த ஏற்பாடுகளையும் செய்வீங்க. இன்று வேலை நிமித்தமாக வெளியூர்ல தங்கிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பழைய கடன்களை பற்றிய சிந்தனைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாங்க. எடுத்த வேலைகள்ல நீங்க அவசரப்படவும் வேண்டாம். எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. இன்று சக பணியாளர்களினால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பற்றாக்குறைகளை எல்லாமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய வேலையும் அமையலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். சமாதானமான போக்கும் காணப்படும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை எல்லாமே தாண்டி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகளும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான தகவல்களும் தேடி வரலாம். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதி நிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரலாம். அனுகூலமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன வருவாய் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொண்டாலே போதுங்க. சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 8:41 வரை சந்திராசிரமம் இருக்கின்றதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்று உங்களுக்கு இருந்து வந்த சோம்பல் தன்மையும் நீங்கும். புத்துணர்ச்சி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில உறுதியாகவும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாக தங்க இருக்கும். அதிக பணிகளும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தாது. பணிகளை திட்டமிட்டு செயல்பட்டு முறையாக ஆற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் தாய் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வெளியிடங்கள்ல உணவு உண்பதை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. உங்களுடைய நோக்கத்தினை உங்களுடைய நண்பர்களின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களும் இன்று உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. தோப்பு குத்தகையின் மூலமாக கணிசமான வருமானத்தையும் பெற்றுவிடலாம். வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களையும் வாங்கியும் தருவீங்க. செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில முன்னேற்றத்தை உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல வெற்றிகரமாக நீங்க சாதித்தும் காட்டுவீங்க. உற்சாகமான நாளாகவும் அமையும். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரமும் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இன்று எந்த வேலை செய்தாலுமே அதுல நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய திட்டமிடுதல்களுடனும் செய்யக்கூடிய வேலைகள் நல்ல மன திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று ஒரு விஷயத்துல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபார நிமித்தமான புதிய சிந்தனைகளும் மேம்படும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். மனதில் பழைய நினைவுகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:21 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். எல்லா செயல்களையுமே எளிமையாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆற்றலை உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல இன்று அனைத்தும் சிறப்பாகவும் நடைபெறும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எல்லா விதத்திலுமே என்ற நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று காதல் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியின் காரணமாக சிறப்பாகவும் உணர்வீங்க. பங்கு சந்தையில முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகளும் செய்வீங்க. உங்களுடைய வேலையில மட்டும் கவனமாகவும் இருங்க. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சகோதர சகோதரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கடன் வாங்கியாவது அதனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் உண்டாகும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் தேடி வரலாம். மாணவர்களுடைய படிப்பு விஷயத்துல நீங்க கவனமாகவும் இருங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களுக்கு மனைவியினுடைய முழு ஆதரவுகளும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. சில முக்கியமான வேலைகளை முடித்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகளுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல இழுபறியான பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் ஏற்படும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுடைய முன்கோபத்தினை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில வேளைகள்ல நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலை தூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய மனைவியின் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். பூர்வீக சொத்துக்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வியாபாரத்துல சாமர்த்தியமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பழைய முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனமாக வேலைகள் செய்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தியும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய மத்தியில மரியாதையும் அதிகரிக்கும். மருத்துவர்களுக்கு பெருமையும் புகழும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கை கால்கள்ல மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எதிரிகளை எல்லாமே நீங்க முறியடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களும் சென்று வரலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது சோர்வான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சந்தேகப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில கருத்துக்களை கூட மற்றவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால யாருக்கும் என்ற அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன மறைமுக அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வீட்டுல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு தங்க சரியாகும். இதனால அவ்வப்பொழுது மனமும் சற்று சோர்வாகவும் உணரலாம். குடும்ப உறுப்பினர்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நண்பர்களுடைய வழியில வருமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தேவையான முயற்சிகளும் செய்வீங்க. அதுல நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில கவலைகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று வீட்டுல பெரியவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இன்று காதல் விவகாரங்களை வீட்டுல தெரிவிப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இல்லை. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். பண இழப்பு ஏற்படாமல் பணத்தை பார்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது மாதாந்திர அல்லது வருடாந்திர பரிசோதனைகளாகவும் இருக்கலாம். தொலை தூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல என்று வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனக்கசப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பத்திரங்கள்ல கையெழுத்து இடும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணத்தை கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்லைன் வியாபாரத்துல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிவிடவும் வேண்டாம். வாகனங்களை நிறுத்தும் பொழுது பூட்டிவிட்டோமா என்பதை 1க்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வீட்டுல உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்லயும் உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க.
சகோதரர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை போராடியாவது வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல வேலை சுமையினால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். வேலை வாய்ப்புகளும் தேடி வரலாம். செயல்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு படிப்புல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சொத்துக்கள் தொடர்பான சில நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எளிதில முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாகி தங்க நிறைவு பெறும். உடல் ஆரோக்கியம் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். என்ற நலமுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல வளர்ச்சி சிறப்பாக தங்க இருக்கும். கூடுதல் சுமையும் இருக்குங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. இது ஒன்றிற்கு 2 முறை வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி விடலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை பகிர்ந்து கொள்வதும் நல்லது தாங்க. அவர்கள் கிட்ட நீங்க எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாக தங்க இருக்கும். வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது நீங்கள் ஆசைப்பட்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களை நீங்களே புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அதற்காக அவசரப்பட்டு வேலைகள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். குடும்ப சுமையை தீர்ப்பதற்காக பணிச்சுமைகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மன கவலைகளும் குறையுங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சுக்களினால உங்கள் துணையை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில டென்ஷன்களும் குறையும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினரும் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இன்று எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைக்காக வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க கவனமாக பேசுவதும் நல்லது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. புகழும் கௌரவமும் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். முதலீடுகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உடன் இருப்பவர்களிடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்களின் மூலம் மாற்றமான சூழலும் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம்.
பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் என்ற சாதகமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.